Hello students, welcome to Sparks Academy. So, நம்ம ஆல்ரெடி இந்த JDO SSC சீரீஸ்ல ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற சப்ஜெக்ட்ல ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபர்ஸ்ட் செஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு லெக்சர் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொமெண்ட் ஏரியா மெத்தட் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி we have different methods to calculate or determine the slope and deflection அப்படின்னு பார்த்துருந்தோம். as per JDO சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா மொமெண்ட் ஏரியா மெத்தட். ஸோ இதை மட்டும் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணது தான். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தட்ஸோட சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு ஏதாவது அசம்ஷன்ஸ் இருந்துன்னா அந்த அசம்ஷன்ஸ் என்ன டைப் ஆஃப் பீம்ஸுக்கு அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ மெக்காலே மெத்தடாக இருக்கட்டும், டபுள் இன்டகிரேஷன் மெத்தடாக இருக்கட்டும், கான்ஜுகேட் பீம் மெத்தடாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே அந்த மாதிரி சின்ன சின்ன இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனலாக நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. டெஃபினட்டாக அந்த இதுலேருந்தே உங்களுக்கு வந்து டைரக்ட் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ டைரக்ட் கொஷின் அப்படின்னா ஸோ பீமோட கேஸ், அதாவது என்ன டைப் ஆஃப் பீம், என்ன டைப் ஆஃப் லோடு ஆக்ட் ஆகுது, தென் அதுக்கு டைரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட் இஸ் தி டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. பர்டிகுலர்லி இந்த லாஸ்ட் 2 years JDO கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஒன்லி சிம்பிளி சப்போர்ட்டட் அண்ட் கேண்டிலிவர் பீம்ஸை மட்டுமே வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 7 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது இந்த ஒரு டாபிக், இந்த 2 செஷன் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே இதுலேருந்தே உங்களுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு எக்ஸாமில் 3 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு பிஃபோர் தட் 2021 பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றதையும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ எஸ்எஸ்சி ஜேஇக்கும் இதே தான் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியிலேருந்து எஸ்எஸ்சி ஜேஇ அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கான ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் கோர்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் 8190879379 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ கிளாஸ் ரூம் சென்னை சைதாப்பேட்டில் தான் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹேவ் ஆல்மோஸ்ட் 5 months இருக்குது JDOக்கு. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராக் பண்ணலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்ஸ்லாம் என்ன, இன்டிடர்மினேட் பீம்ஸ்லாம் என்ன, ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தோம், ஸோ டிகிரி ஆஃப் இன்டிடர்மினன்சினா என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட், ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் தாண்டி ஸ்லோப் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம், டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். அகைன் நான் சொல்லிடுறேன், ஸ்லோப் அப்படின்னா என்னமா, ஸோ அந்த எலாஸ்டிக் கர்வ் அப்படின்றது டிஃப்ளெக்டட் ஷேப்பை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எலாஸ்டிக் கர்வ் அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக? அப்போ அந்த டிஃப்ளெக்டட் ஷேப் அதை என்னன்னு சொன்னோம் நம்ம எலாஸ்டிக் கர்வ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்க அந்த டிஃப்ளெக்டட் ஷேப்பில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வச்சு நீங்கள் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா the angle between the tangent and the horizontal or original beam-ஓட பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா that is slope அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதே வந்து vertical distance between the original position and elastic or deflected ஷேப்பை தான் நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா deflection அப்படின்னு பார்த்தோம். ஸோ slope is measured in radians. ஸோ deflection வந்து mmல நம்ம ஜென்ரலாக மெஷர் பண்ணுவோம். ஸோ elastic curve for different beams நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வாட் இஸ் ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி, வாட் இஸ் ஸ்டிஃப்னஸ், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸே லாஸ்ட் டைம் கொஷின் வந்துச்சு. இந்த கிளாஸோட எண்டில் நம்ம ஸோ லாஸ்ட் 2 yearsல கேட்ட இந்த ஒரு டாப்பிக்ல இருந்து மட்டும் கேட்ட கொஷின்ஸை நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது பார்த்தோம், ஃப்ளெக்சிபிலிட்டினா என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸில் வில் டைரக்ட்லி with area moment area method அப்படின்னு சொல்லுவாங்க or area moment method அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது வந்து stated by Mr. Moore. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த moment area method அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we have 2 theorems, Moore's theorem 1 and Moore's theorem 2. இந்த ரெண்டு தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி பீம்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு தி கால்குலேஷன், ஸோ என்னன்னா
So this method is the simplest method and it can be used for prismatic and non prismatic beams. இது ரெண்டுத்துக்குமே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மெத்தடை நாம யூஸ் பண்ண முடியும். prismatic beamக்கும் யூஸ் பண்ணலாம், non prismatic beamக்கும் யூஸ் பண்ணலாம். So another important points என்ன அப்படின்னா there is an assumption that is slope continuity அப்படின்னு சொல்லுவாங்க. slope continuity. So you cannot use this method to determine the slope and deflection if there is any discontinuity in the slope. Discontinuity in the slope அப்படின்னா if the beam is provided with internal hinge kind of things அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை நீங்க அந்த பீமுக்கு வந்து நீங்க ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு முக்கியமான அசம்ஷன் என்ன, ஸ்லோப் கண்டினியூட்டி. தட் இஸ் the slope should be continued, there should be no discontinuity in the slope of the beam அப்படின்றதான் வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ ஸோ ஃபார் தட் ஸோ ஏரியா மூமெண்ட் மெத்தட் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது ரெண்டுத்துமே பிரிஸ்மேட்டிக் பீமுக்கும் பிரிஸ்மேட்டிக் செக்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், நான் பிரிஸ்மேட்டிக் செக்ஷனுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ மோர்ஸ் தியரம் 1 அண்ட் மோர்ஸ் தியரம் 2 என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மோர்ஸ் தியரம் 1 நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா டு டிட்டர்மைன் தி ஸ்லோப் ஆஃப் தி பீம். ஸ்லோப் ஆஃப் தி பீமை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த தியரம் தான் என்ன அப்படின்னா மோர்ஸ் தியரம் 1. ஸோ மோர்ஸ் தியரம் 1 என்னதுன்னா it states that the change of slope between any 2 points on the elastic curve is equal to the area of bending moment between the 2 points divided by the flexural rigidity. What is flexural rigidity? EI அப்படின்னு சொல்லி படிச்சோம். So flexural rigidity is EI அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ ஸோ ஒரு cantilever beam நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ if this is your cantilever beam and having a end point load at the free end அப்படின்னு வச்சுக்கலாம். So this is the deflected shape of that cantilever beam இல்லையா. ஸோ அப்போ ஸோ இந்த கேன்டிலிவர் பீமை பொறுத்த வரைக்கும் ஸ்லோப் அப்படின்றது நமக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு தெரியும், ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு தெரியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை ஏ பாயிண்ட் அப்படின்னும் இதை பி பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு the change in slope, ஸோ ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக பார்த்துக்கோங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் பிட்வீன் எனி 2 பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்டா A point and B point எடுத்துக்கிறேன் அப்படின்னா change in slope of A to change in slope of B, ஓகேவாமா? So that is theta A minus theta B, that is your change of slope, is equal to the area of bending moment diagram of that beam divided by the flexural rigidity அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த தியரம் யூஸ் பண்ணணும்னாலே உங்களுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா எலாஸ்டிக் டிஃப்ளெக்டட் ஷேப் வேணும், அதாவது எலாஸ்டிக் கர்வ் தேவைப்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த பீமுக்கான உங்களுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் தேவைப்படும். ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபார் கேண்டிலிவர் பீம் ஹேவிங் பாயிண்ட் லோட் W at the free end அப்படின்னா அதோட பெண்டிங் மூமெண்ட் என்னமா W into L. ஸோ த லென்த் ஆஃப் தி பீம் இஸ் டேக்கன் as Lன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ அப்போ we know the bending moment, we know the bending moment of that section. ஸோ அப்போ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமும் டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் தி பீமும் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னாலே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can determine the slope. So change of slope between any 2 point is equal to area of the bending moment diagram. This is your bending moment diagram. So area of the bending moment diagram divided by the flexural rigidity. Okay, so this is your area of bending moment diagram. This is your area of bending moment diagram. Correct? This is your area of bending moment diagram. So area of bending moment diagram divided by flexural rigidity. இதுதான் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்லோப். This is the theorem, Morse theorem 1. ஓகேவா? இதுதான் வந்து Morse theorem 1. ஸோ இதே இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்குன்னா நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க? ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஹேவிங் சென்டர் பாயிண்ட் லோட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஹேவிங் சென்டர் பாயிண்ட் லோட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கும் நமக்கு என்ன தெரியும்? we know the bending moment diagram. ஸோ அதோட deflected shape will be like this. Deflected shape will be like this. And இதோட bending moment diagram என்ன? This is the bending moment diagram. So that is WL by 4. We know that WL by 4. Okay. Okay. So இப்போ this is theta A and this is theta B. Sir, theta A and theta B தான் தெரியுது. கேன்டிலிவர்லேயே வந்து நீங்கள் theta A and theta B தான். எனக்கு இப்போ பெண்டிங் ஸ்லோப் ஆஃப் தி பீம் அட் பாயிண்ட் பி எனக்கு தெரியணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷின். ஸோ இப்போ எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்?
அப்படின்னா ஸோ நான் இப்போ என்னுடைய ஸ்லோப் வந்து அட் ஏ என்னன்றது எனக்கு தெரியும். கேண்டிலிவர் பீமில் அட் ஏ தட் இஸ் ஃபிக்ஸட் பாயிண்ட்ல என்னோட ஸ்லோப் என்னவாமா இருக்கும் 0. அப்போ தீட்டா ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ theta A, theta B minus theta A. Theta A is equal to என்னமா 0. அப்போ this term will get cancelled. அப்போ theta B is equal to என்னவா இருக்கும்? Area of bending moment diagram divided by EIR. This is your slope. ஓகேவா? ரைட். ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு this is point C ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ this is theta A and theta B. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல நான் வந்து எந்த இடத்துல நான் வந்து இப்போ என்னுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ நான் தீட்டா ஏ மைனஸ் தீட்டா பி அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தீட்டா ஏவும் 0 கிடையாது, தீட்டா பியும் 0 கிடையாது. ஸ்லோப் வந்து என்ன கிடையாது, தீட்டா ஏ அண்ட் பியில் வந்து தீட்டா வந்து 0 கிடையாது. அப்போது ஐ கேன் டிட்டர்மைன் அட் பாயிண்ட் சி. பாயிண்ட் சியில் நான் வந்து ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட் சியில் அதோட ஆங்கிள் என்னவாக இருக்கும், 0வாக தான் இருக்கும். பாயிண்ட் சியில் அதோட ஆங்கிள் என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். அப்போது ஐ கேன் ரைட் theta C minus theta A is equal to slope of that particular point as area of bending moment diagram divided by E for that particular point. அப்போ நான் இந்த ஒரு ஜோனுக்கு மட்டும் என்ன பண்ணா போதும், கண்டுபிடிச்சா போதும். கிளியரா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா நான் என்னுடைய டேஞ்சென்ட்டை நான் வந்து சென்டரில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே இது என்னுடைய கேண்டிலிவர் பீமாக இருந்தால் நான் அதை வந்து என்னோட பி பாயிண்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டேஞ்சென்ட்டை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சு நம்ம ட்ரா பண்ணணுமான்னு கேட்டால் அவசியமே இல்லை. சிம்பிளாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், கால்குலேட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போது ஒரு பீமோட ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு அதோட டிஃப்ளெக்டட் ஷேப் தெரியணும், தென் அதோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் தெரியணும். ஸோ இதான் வந்து மோர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் மோர்ஸ் தியரம் 1. ஓகேவா? ஸோ அப்போ கிளியரா? ஸோ செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மோர்ஸ் தியரம் 2. That is the intercept taken on a vertical reference line of tangent at any 2 points on the elastic curve is equal to moment area of bending moment diagram between those points about the reference line divided by the flexural rigidity. So இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன், அதையுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் நான் இதை எழுதிடவே செய்கிறேன். the vertical deviation of any point A on the elastic curve from the tangent of point B, from the tangent of point B on the elastic curve is equal to the first moment area of the bending moment diagram between A and B divided by EI. That is our flexural rigidity. Okay, so இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டைரக்டா இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒரு முறை கேட்டிருக்காங்க. பட் நம்ம JDOல இல்லை, SSCல வந்து இதே கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட்டே அப்படியே வந்து டைரக்டா கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா டிஃப்ளெக்ஷன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்னுடைய ஒரு கேண்டிலிவர் பீமே நம்ம எடுத்துக்கலாம். கேண்டிலிவர் பீம் தானே. ஸோ அதோட டிஃப்ளெக்டட் ஷேப் என்னமா, திஸ் இஸ் தி டிஃப்ளெக்டட் ஷேப். கரெக்டா? ஸோ நான் இப்போ என்னுடைய டேஞ்சென்ட்டை நான் எங்கே ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் இந்த பாயிண்ட்ல ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ அட் தி ஃப்ரீ எண்ட் நான் வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா த வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஒரிஜினல் பொசிஷன், அதுதான் நம்மளுடைய என்ன டிஃப்ளெக்ஷன். வெர்டிக்கல் பொசிஷன் தான் என்ன, அதுதான் நம்மளுடைய டிஃப்ளெக்ஷன் சொல்லி நாம பார்த்தோம். கரெக்டா? ஸோ அப்போ y is equal to என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இன்டு தி டிஸ்டன்ஸ் ஆர் சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா டயக்ராம். தட் இஸ் ஏரியா ஆஃப் BMD
into x bar அப்படின்னு எடுத்துக்கணும். தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லலாம், டிவைடட் பை இஏ. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய டிஃப்ளெக்ஷன். ஆர் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் டிவைடட் பை இஏ அப்படின்றத நம்ம என்னன்னு படித்தோம், ஸ்லோப்னு படித்தோம். அப்போ we can simply write it theta into x bar அப்படின்னு எழுதலாம், theta into x bar அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஸ்லோப்பில் இதே கேஸை நம்ம பார்த்துட்டோம். அப்போது தீட்டாவையும் எக்ஸ் பாரையும் மட்டும் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் பீம் வந்து நமக்கு கிடைச்சிடும். கரெக்டாக? ஸோ அப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டிஃப்ளெக்ஷனுக்கு அடிஷ்னலாக நமக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா, எக்ஸ் பார் சென்ட்ராய்டு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ சேம் எலாஸ்டிக் கர்வ் தான், சேம் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் தான், எல்லாமே ஓகே. பட் அடிஷ்னலாக எனக்கு சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணும்போது எப்படின்றது நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். ஓகே, சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரியும். நான் வந்து உங்களுக்கு சிம்பிளான கேசஸ் மட்டும்தான் நமக்கு இங்கே கேட்க போகிறாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ஓகேவா? ஸோ சிம்பிளஸ்ட் டெரிவேஷன்ஸ் தான். நம்ம டெரிவேஷன்லாம் நம்ம இப்போ எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் உங்களுக்காக எப்படி வந்து அந்த ஈக்குவேஷன், நீங்கள் வந்து ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏஇக்கு படிச்சிருப்பீங்க, ஜேடிஓக்கு படிச்சிருப்பீங்க. எல்லா இதுலேயுமே நமக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட் கேசஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு WL ஸ்கொயர் பை 2EA, டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு WL கியூப் டிவைடட் பை 3EA ஃபார் கேண்டிலிவர் பீம் ஹேவிங் பாயிண்ட் லோட் அட் ஃப்ரீ எண்ட் அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை எப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு இதில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் கேஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டிலிவர் பீம் வித் பாயிண்ட் லோட் அட் ஃப்ரீ எண்ட். ஓகேவாமா? ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன தேவை, டிஃப்ளெக்டட் ஷேப் தெரியணும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, எனக்கு எலாஸ்டிக் கர்வ் தெரியும். ஸோ திஸ் இஸ் யுவர் டிஃப்ளெக்ஷன், திஸ் இஸ் யுவர் டிஃப்ளெக்ஷன். கரெக்டா? ஸோ தீட்டா வில் பி, திஸ் இஸ் யுவர் தீட்டா. ஹரிசாண்டலுக்கும் இதுக்கும் ஒரு தீட்டா, திஸ் இஸ் தீட்டா பி, திஸ் இஸ் டிஃப்ளெக்ஷன் அட் பி அப்படின்றது நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான டயக்ராம் வேணும். என்ன அப்படின்னா, என்னுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ ஐ நீட் த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் திஸ் கேஸ். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வேணும். ஸோ இது வந்து நம்ம ட்ரையாங்குலர் லீனியர், ஸோ பாயிண்ட் லோடு இல்லையா? ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் அஸ் எல். அப்போது பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன, W இன்டூ எல். திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் எல். கரெக்டாக? ஸோ அவ்வளோதான், நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ டிஸ்டன்ஸும் தெரியும், இது வந்து. ஸோ இப்போ நம்ம டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க போகிறதுனால நம்ம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ். ஸோ சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் எல். ஸோ நிறைய பேருக்கு நான் வந்து 1/3 எல் எடுக்கணுமா 2/3 எல் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட் இருக்கு உங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய டேஞ்சென்ட்டை எங்கே ட்ரா பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள், ஸோ எனக்கு தீட்டா வந்து இந்த இடத்துல தான் 0, அப்போ அந்த பாயிண்ட் தான் எனக்கு நோன் பாயிண்ட் வந்து நான் இதான். சப்போஸ் டேக் மொமெண்ட் அபவுட் ஏ. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து 2/3 எல் அப்படின்னு எடுங்க. அதே வந்து நீங்கள் வந்து பி பாயிண்ட்ல இருந்து நீங்கள் டேஞ்சென்ட் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ அப்போ ஜென்ரலாக நீங்கள் இதையே வச்சுக்கோங்க. கேண்டிலிவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கேசஸ் தான். நீங்கள் புதுசாக மாற்றணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ 2/3 இஸ் யுவர் எக்ஸ் பார், 2/3 யுவர் எக்ஸ் பார். அப்போது நமக்கு ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு என்னமா, ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் டிவைடட் பை EI அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்ன? ஸோ இது என்ன, ட்ரையாங்குலர் தானே, ட்ரையாங்குலர் ஷேப் தானே. அப்போ ½ இன்டூ B இன்டூ எல் அப்படின்னு எழுதிடலாமா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், ½ இன்டூ எல் இன்டூ WL. ஸோ யுவர் தீட்டா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு WL ஸ்கொயர் பை 2. ரொம்ப சிம்பிள். WL ஸ்கொயர் பை 2 ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் கேஸ், அதனால WL ஸ்கொயர் பை 2. ஸோ அப்போ இதோட முடிஞ்சிருச்சா? இல்லை, டிவைடட் பை EI அப்படின்றது நம்ம ஆட் பண்ணணும். டிவைடட் பை EI இன்டூ 1/EI. ஸோ டிவைடட் பை ஃப்ளக்சுவல். அப்போது யுவர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு WL ஸ்கொயர் பை 2EI ஃபார் தி கேண்டிலிவர் பீம் ஹேவிங் பாயிண்ட் லோட் அட் ஃப்ரீ எண்ட். ஓகே, சிம்பிள். ஸோ இதே கேண்டிலிவர் பீமுக்கு எனக்கு இப்போ என்ன தேவை, டிஃப்ளெக்ஷன் தேவை. அப்போ டிஃப்ளெக்ஷன் YB ஆர் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்னமா, ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இன்டூ எக்ஸ் பார் டிவைடட் பை EI. ஆர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, தீட்டா B இன்டூ எக்ஸ் பார். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணோம்னா போதும். ஸோ we know that நான் வந்து ஃபஸ்ட்டு கேஸுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் சேம் அதே தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இதே தான் உங்களுக்கு வரும்.
half into L into WL into x bar வந்து நான் என்ன சொல்லிட்டேன் 2/3 of L into 1/EI கரெக்டா. ஸோ இதில் நீங்கள் இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் WL cube divided by 3EI அப்படின்னு கிடைக்கும். WL cube divided by 3. This is your maximum deflection. அவ்வளோதான், சிம்பிள் ரொம்ப சிம்பிள். ஸோ இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் நிறைய டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா படிப்பீங்க, இன்கேஸ் உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா திஸ் வில் ஹெல்ப் யூ டு டிட்டர்மைன். அவ்வளோதான், வேறு எதுக்காகவும் இல்லை சார். கண்டிப்பாக படிக்கணுமானா இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ அதே மாதிரி கேண்டிலிவர் பீம் வித் யூடிஎல் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ என்ன சேஞ்ச் வரும்? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இஸ் தி பேரபோலிக். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இஸ் பேரபோலிக். பேரபோலா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்னவா இருக்கும்? பேரபோலாவா இருக்கும். அப்போ என்னுடைய பெண்டிங் மூமெண்ட் என்ன? மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஃபிக்ஸட் என்ன? WL²/2. WL²/2 இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா. ஸோ இப்போ என்னுடைய சென்ட்ராய்டு என்ன? திஸ் இஸ் யுவர் சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு எவ்வளோ? பேரபோலிக் எவ்வளோ? இட் இஸ் 3/4L. டைரக்ட் கொஸ்டின் 3/4L. வேற என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? இது ரெண்டு மட்டுமே இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சா போதும். அப்போ டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம்? தீட்டாவும் கண்டுபிடிச்சிடலாம், தீட்டா பியும் கண்டுபிடிச்சிடலாம், டிஃப்ளெக்ஷனும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தீட்டா பி இஸ் ஈக்குவல் டு என்ன? ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ அப்போ பேரபோலாவோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஏரியா என்ன? பேரபோலாவோட ஏரியா என்ன? ஸோ இது வேணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் மறந்து போச்சுன்னா 2/3 ஆஃப் பிஎல்லா இல்லை வந்து 1/3 ஆஃப் பிஎல்லா அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அவர் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், கரெக்ட்? திஸ் இஸ் அவர் பெண்டிங் மூமெண்ட், திஸ் இஸ் அவர் பேரபோலிக் ஷேப். ஸோ அப்போ திஸ் போர்ஷன் இதுதான் நம்மளுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். திஸ் போர்ஷன் இஸ் அவர் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ தென் இட் இஸ் 1/3 ஆஃப் ரெக்டாங்கிள். This our 1/3 of rectangle. This portion is 2/3 of our rectangle. அவ்வளவுதான், 1/3 of rectangle. This is our 2/3 of rectangle. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா இந்த போர்ஷன் தான் தேவை. நமக்கு இந்த போர்ஷன் தான் தேவை. அப்போ நம்ம எதை எடுத்துக்கிட்டா போதும்? 1/3 of rectangle எடுத்துக்கிட்டா போதும். ஸோ அப்போ சால்வ் பண்ணிடலாமா? சிம்பிள் தானே. ஸோ அப்போ 1/3 into b என்ன? WL²/2 into L. ஓகேவா, கரெக்டா? சப்போ WL³ divided by 6 into 1/EI மறந்துட்டேன், சாரி, 6EI. கரெக்டாமா? WL³ divided by 6EI. ஸ்லோப் அட் B. அவ்வளோதான், நமக்கு ஸ்லோப் கிடைச்சிருச்சு. சிம்பிள், ஸ்லோப் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? எனக்கு டிஃப்ளெக்ஷன் வேணும். இப்போ டிஃப்ளெக்ஷன் we need the deflection y at b வேணும். ஸோ அப்போ நான் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தீட்டா பி இன்ட்டு எக்ஸ் பார் போட்டுடலாம். தீட்டா பி இன்ட்டு எக்ஸ் பார், ஒய் பி இஸ் ஈக்குவல் டு தீட்டா பி இன்ட்டு எக்ஸ் பார் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். தீட்டா பி என்ன? WL³ divided by 6EI, கரெக்டா? இன்ட்டு எக்ஸ் பார் என்னமா? 4/3, சாரி 3/4L. 3/4L, அவ்வளோதான். ஸோ இந்த சென்ட்ராய்டு வேல்யூலாம் நீங்கள் டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம்? சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சலாம். அப்போது யுவர் டிஃப்ளெக்ஷன் அட் பி WL/4 divided by 8EI. So YB maximum deflection is equal to WL/4 divided by 8EI. This is your deflection, maximum deflection or deflection at B. So அவ்வளவுதான், சிம்பிள். ஃபார் கேண்டிலிவர் பீம் வித் யூடிஎலுக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன கேசஸ்க்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு முறை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ கேண்டிலிவர் பீம் வித் யூடிஎல், சாரி, சிம்பிளி சப்போர்ட்டட் வித் சென்டர் பாயிண்ட் லோட் அப்படின்னா we know the bending moment diagram. So என்னமா, what is that? Sorry, this WL/4 இல்லையா? ஸோ அப்போ இந்த இதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு தீட்டா வேணும் அப்படின்னா தீட்டா அட் சி வேணும், கரெக்டாக? தீட்டா அட் சி. ஸோ நம்ம இப்போ டேஞ்சன் எங்கே ட்ரா பண்ணுவோம்னு சொன்னோம்? அட் ஹியர். ஸோ அப்போ தான் எனக்கு இங்கே வந்து என்ன வரும்னா தீட்டா வந்து எனக்கு 0வாக இருக்கும். ஸோ ஐ கேன் கேல்குலேட் தி தீட்டா அட் ஏ. ஸோ அது இந்த தீட்டா எனக்கு வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போது சேஞ்ச் இன் ஸ்லோப் தீட்டா ஏ மைனஸ் தீட்டா சி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா
ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் டிவைடட் பை EI. ஸோ அப்போ இப்போ எந்த போர்ஷனுக்கான ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் மட்டும் நான் கன்சிடர் பண்ணால் போதும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். சார் நான் கேன்டிலிவர் பீம் வரும்போது ஃபுல் ட்ரையாங்கிளையும் நான் எடுத்து சால்வ் பண்ணேன். பட் ஆனால் சிம்பிளி சப்போர்ட்டட் வரும்போது எனக்கு இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் தான் சார் சால்வ் பண்ணணும். ஹாஃப் ட்ரையாங்கிள் மட்டும் தான் எடுத்தால் தான் ஆன்சர் வரும். ஏன் அப்படின்னா we are drawing a tangent about C point. ஓகேவா, அந்த C பாயிண்ட்டுக்கு நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம். ஸோ அப்போ we are calculating the change in slope for theta C and theta A. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு தான். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் தான் என்ன கரெக்டான ஆப்ஷன், கரெக்டான ஆன்சர். அப்போ theta A is equal to this portion only you have to be considered. So அப்போ L/2, this is L/2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிமெட்ரிக்கல் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ theta A is equal to half into L/2 into W L/4. That is your theta A into 1/EI. 1/EI. This is your theta A. அப்போ theta A is equal to என்ன வருமா, W L square divided by 16EI. Okay, this is your slope. So prismatic beam அப்படின்றனால நம்ம என்ன சொல்லிடலாம், ரெண்டுமே. ஸோ theta B also will be same இல்லையா, prismatic beam தானே. ஸோ அப்போ நீங்கள் theta Cக்கும் theta Bக்கும் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா. ஸோ WL square by 16EI அப்படின்றது உங்களுடைய theta A theta max. ஓகேவா, ரைட். ஸோ இதுக்கு வந்து இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வேணும். ஸோ அப்போ டிஃப்ளெக்ஷன் கால்குலேட் பண்ணும்போதும் இங்கே வந்து ஒரு இது இருக்கும். ஸோ டிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டேஞ்சன்ட் இங்கே தான் ட்ரா பண்ணுறோம், கரெக்ட் தான். ஸோ ஓகே. ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து இந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கும் டேஞ்சன்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். அப்போ நம்ம அதை அப்படியே எடுத்துக்காம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பொசிஷனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கிறோம். we are calculating here. Okay, that is என்ன சொல்றாங்க அப்படின்னா YA will be equal to YC அப்படின்னு சொல்றாங்க. Okay, with reference to the tangent point அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே. ஸோ அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இப்போ டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன, Y is equal to Y at C. Deflection will be maximum for simply supported at mid span is equal to theta A into X bar போடலாம். theta A into X bar போடலாமா, எஸ் போடலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று அகைன் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ YC is equal to அப்படி கால்குலேட் பண்ணாலும் என்ன வரும், பெண்டிங் மூமெண்ட் half into L/2. அகைன் நீங்கள் இந்த போர்ஷன் தான் கன்சிடர் பண்ணணும். ஏதாவது ஒரு போர்ஷன் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். half into L/2. ஓகேவா, into W L/4. ஓகேவா, into X bar என்னமா. ஸோ நமக்கு வந்து இந்த போர்ஷன் தான் நம்மளுடைய X bar. This is your X bar. அப்போ என்ன வரும், L/2/3 of L/2. 2/3 of L/2 தான் உங்களுடைய, this is 2/3 of L அப்படின்னு நம்ம எடுப்போம், கரெக்டாக. அப்போ 2/3 into L/2 போட்டிங்கன்னா this is your L/3ன்னு வரும். ஸோ into 1/EI. ஸோ அப்போ சிம்பிளாக ஃபைனலாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அப்படின்னா என்ன வரும், W L power cube divided by 48EI அப்படின்றது கிடைக்கும். This is your deflection of simply supported beam. ஸோ இதில் உங்களுக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருக்கும், ஏன் வந்து நம்ம ஹாஃப் ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றது. அதுதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். we are considering only this portion theta A minus theta C. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹாஃப் ட்ரையாங்கிள் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, ரைட். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் வித் யூடிஎல் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிட்டா போதும். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்னமா, ஸோ இட் இஸ் அ பேராபோலிக் டயக்ராம். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அட் சென்டர் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன, W L square by 8. வெரி குட், W L square by 8. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா மைண்டில் எப்போவுமே வச்சுக்கணும். ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஃபார் கேன்டிலிவர் பீம். ஸோ இது எப்போவுமே ஞாபகம் வச்சிங்கன்னா நீங்கள் இன்கேஸ் டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலாவோ ஸ்லோப்போட ஃபார்முலா நீங்கள் மறந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அப்போ சென்ட்ராய்டு என்ன, ஸோ நீங்கள் எந்த ட்ரையாங்கிள் வேணால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா திஸ் இஸ் யுவர் X bar.
அப்போ x bar for this. ஸோ அகைன் இதே நம்ம ஸோ அப்போ இதுக்கு நான் என்ன எடுத்துக்கணும், என்னுடைய ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய பேரபோலா போர்ஷன் வந்து எப்படிமா இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை பேரபோலிக் போர்ஷன். அப்போ எனக்கு இதுக்கு என்ன ஏரியா, 2/3 ஆஃப் b into l, 2/3 ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பேரபோலாக்கான ஃபார்முலாவை நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ லாஸ்ட் இதுக்கு ஏன் வந்து 1/3 bl எடுத்திருக்கேன், இதுக்கு ஏன் 2/3 bl எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. this distance is l by. ஸோ இப்போ x bar is equal to நான் டைரெக்டாக எழுதிடுறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து வகை பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ wl by 16 இதுதான் வந்து உங்களுடைய x bar. ஓகேவா. நம்ம இதை பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ அப்போது ஏரியா, ஸோ நமக்கு என்ன வேணும், ஸ்லோப் வேணும். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பி இஸ் ஈக்குவல் டு. ஓகேவா. ஸோ ஏரியா ஆஃப் பெண்டிங் மூன் டயக்ராம் என்னமா 2/3 இன்ட்டு l by 2 இன்ட்டு b வந்து என்ன w l square by 8 இன்ட்டு 1/ei இன்ட்டு 1/ei. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணிடலாம், theta b is equal to என்ன எழுதிடலாம், அப்போ w l cube by 24 ei. கரெக்டா, சிம்பிளா. ஸோ theta b எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சிடலாமா. டிஃப்ளெக்ஷன் yc is equal to, or maximum deflection is equal to theta into x bar அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் அதே வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ w l cube divided by 24 ei into x bar என்னன்னு சொல்லியிருந்தேன், 5/16 l அப்படின்னு சொல்லியிருந்தேன், 5/16 l. அப்போ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஸோ 24 into 16 போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் 384. கரெக்ட். அப்போ 5/384 w l power 4 divided by ei. This is your maximum deflection for a simply supported beam. Okay, maximum deflection for simply supported beam. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் எனக்கு இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது சார், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும்தான் உங்களுக்கு டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோதான், சிம்பிள் கேசஸ் தான். ஓகேவா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ்லேயும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ ஃபார் cantilever beam having point load at the free end with UDL, center point load and UDL, simply supported beam எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ இது எல்லாமே ஏன் கொடுத்துருக்கோம்னா டைரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிட்டு போயிடலாம், சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபார் நான்-சிமெட்ரிக் அன்சிமெட்ரிக் லோட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அப்படின்றது. ஓகேவா. ஸோ இது எல்லாமே நீங்கள் சிம்பிளாகவே கால்குலேட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ ஃபைனலாக இன்னொரு டேபிளர் காலம் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ திஸ் இஸ் தி ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார் cantilever beam and this is the ratio of deflection to slope. இது மேபி இந்த வருஷ क्वेश्चनல இது கேட்கலாம், இந்த வருஷ क्वेश्चनல இது கேட்கலாம். ஓகேவாமா. ஸோ இந்த வருஷ क्वेश्चन பேப்பர்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. ஸோ ரேஷியோ டிஃப்ளெக்ஷன் டு ஸ்லோப்புக்கான ரேஷியோ வந்து இதில் கொடுத்துருக்கு. ஸோ வேற எப்படி இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸட் பீமுக்கான ரேஷியோவையும் சிம்பிளி சப்போர்ட்டடான ரேஷியோவையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொஷின் வரலாம். அதோட டிஃப்ளெக்ஷனை கம்பேர் பண்ணி கொஷின் கேட்கலாம். பட் நம்ம இங்கே வந்து இதை மட்டுமே தெளிவாக படிச்சுட்டு போனாலே போதும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஷின் கேட்டுருவாங்க. ஓகேவா. ஸோ இந்த கொஷின் ட்ரை பண்ணி பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். ஸோ லாஸ்ட் இயர் 55th கொஷின் பேப்பரில் கேட்டாங்க. 55th கொஷினாக இதை கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் தான் இல்லையா. டைரக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இதெல்லாம் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட், இதெல்லாம் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் அப்படின்னு பார்த்தோம். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்ஸ் அப்படின்னா ஓவர் ஹேங்கிங் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேன்டிலிவர் பீம், இது மூணு தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபிக்ஸட், கண்டினியூஸ், ப்ராப்டு கேன்டிலிவர் இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம், இன்டிட்டர்மினேட் பீம். இன்டிட்டர்மினேட் பீம்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ சிம்பிளான கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்கன்னு பாருங்க. ஸோ லாஸ்ட் 2023 JDO கேட்ட கொஷின் பேப்பர் கொஷின். ஓகேவா. ஸோ இந்த கொஷின் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இஃப் த லென்த் ஆஃப் தி சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரியிங் a concentrated load at the center
is doubled, the deflection at the center will become அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ லென்த் ஆஃப் தி சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து இன்க்ரீஸ் டபுள் த டைம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வாட் இஸ் தி டிஃப்ளெக்ஷன் அட் தி சென்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ளெக்ஷன் வந்து என்னவா மாறும்? 2 times இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை 4 times இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை 8 times இன்க்ரீஸ் ஆகுமா, ஆர் நோ சேஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 times. ஸோ இதுக்கு உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃபைனலாக நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இன் கேன்டிலிவர் பீம் ஆஃப் ஸ்பேன் எல் அண்ட் லோடிங் அட் தி ஃப்ரீ எண்ட் டபிள்யூ. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, கேன்டிலிவர் பீமில் W அப்படின்ற லோட் ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆகுது. அப்போது அதோட டிஃப்ளெக்ஷன் என்ன? ரொம்ப சிம்பிள். இப்போ தான் நம்ம சால்வ் பண்ணோம். W L square by 2EI. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா எல்லாருக்குமே நல்லா படிச்சிருப்பீங்க. பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கியூபா ஸ்கொயரா அப்படின்றதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் தான், அதாவது நம்ம தெரிஞ்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலை, கேர்லெஸ்ஸாக நம்ம கொஷினை பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா டிக் பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்போ கியூபா ஸ்கொயரா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கே WL³ by 2Eயும் இருக்குது, WL square by 2Eயும் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? WL³ by 2EA, சரி 3EA, WL³ by 3EA. ஸோ அப்போது நமக்கு ஸ்லோப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், WL² by 2EA. So slope of the cantilever beam having free end point load at free end அப்படின்னா WL² by 2EA. பட் நமக்கு கேட்டிருக்கிறது டிஃப்ளெக்ஷன், ஸோ WL³ by 3EA. ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி? இதெல்லாம் பாருங்கம்மா, இதெல்லாம் 2021 கேட்ட கொஸ்டின். ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி என்ன? EI ப்ராடக்ட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் EI. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரிஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் 20 kN. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் 20 kN லோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓவர் தி லென்த் ஆஃப் 5 meter ஸ்பேன். ஸோ 5 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இஃப் தி ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி EI is equal to 30,000 kN மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துறாங்க. வாட் இஸ் தி டிஃப்ளெக்ஷன் அட் இட் சப்போர்ட் அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், இதை நம்ம சால்வ்லாம் பண்ண வேண்டாம், கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஸோ டிஃப்ளெக்ஷன் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அட் தி சப்போர்ட் என்னமா? இட் இஸ் ஜீரோ. கரெக்டா? டிஃப்ளெக்ஷன் அட் கேன்டிலிவர் பீம் கேட்குறாங்க. டிஃப்ளெக்ஷன் அட் இட் எண்ட் ஃபிக்ஸட் எண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் 0. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு கால்குலேட். ஸோ ஆன்சர் நமக்கு நம்ம உட்காந்து இதை வந்து மேபி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா கால்குலேட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கொஸ்டினை நீங்கள் கிளியராக பார்த்துட்டீங்கனாலே புரிஞ்சு. அப்போ எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வில் பி மேக்ஸிமம் அட் சென்டர் பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் வில் பி 0 at the center point. Slope will be 0 at the center point. Deflection will be maximum. Same that slope will be maximum at the end point. Slope will be maximum at the end point. Slope will be maximum at the end point. Deflection will be 0 at the end supports. இது வந்து simply supported. அதே மாதிரி நீங்க cantilever beam எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா deflection will be maximum at end point. Deflection will be maximum at end point. Slope also what ma? Maximum at the end point. Slope என்னவா தான் இருக்கும்? எங்க தான் மேக்ஸிமமா இருக்கும்? எண்ட் பாயிண்ட்ல தான் மேக்ஸிமமா இருக்கும். இது கேன்டிலிவருக்கு ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல ஏக்கறாது. ஃபிக்ஸட் எண்ட்ல ஸ்லோப்பும் 0வா தான் இருக்கும், டிஃப்ளெக்ஷனும் 0வா தான் இருக்கும். ஸ்லோப்பும் 0 தான், டிஃப்ளெக்ஷனும் 0 தான் ஃபார் கேன்டிலிவர் பீம். ஓகே, ஸோ இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தி அமௌண்ட் ஆஃப் மொமெண்ட் ரெக்வயர்ட் டு ரெசிஸ்ட் யூனிட் ரொட்டேஷன். என்னம்மா இதுக்கு பேர் என்ன? ஸ்டிஃப்னஸ் இல்லையா? the moment or force required to produce unit rotation or to resist unit rotation அப்படின்னா அது என்னன்னு பார்த்தோம்? ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். JDO பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது 158th கொஸ்டின். In a simply supported beam carrying a point load at its center, the maximum deflection will occur at எங்க? மிட் ஸ்பேன். இப்போதான் பார்த்தோம்
ஓகேமா. ஸோ it will occur at the midspan if the beam is simply supported prismatic beam having a center point load அப்படின்னா deflection will be maximum at the midspan, 0 at the support. அதே மாதிரி slope will be 0 at the midspan, maximum at the end supports அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கிளியரா? ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தாமா உங்களுக்கு வந்து ஜேடிஓவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மக்கப் பண்ணணுன்றது அவசியமே, எல்லா டெரிவேஷனும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபார்முலா, ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம இதுக்கு அடுத்து நம்ம என்ன கிளாஸ் பார்ப்போம்னா ப்ராப்ட் கேண்டிலிவர் பார்ப்போம். ப்ராப்ட் கேண்டிலிவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2021 கொஷினும் சரி, 2023 கொஷின் பேப்பரும் சரி, ப்ராப்ட் கேண்டிலிவர் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 3 கொஷின் அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க அந்த கொஷின் பேப்பரில். ஸோ அப்போது மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ரொம்ப 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 ஈஸியான ஒரு பேப்பர். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஜேடிஓவை பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ்எஸ்சி ஜேஇயில் இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டண்ட் தான். பட் ஜேடிஓவில் டெஃபினட்டாக வில் கெட் 18 to 20 கொஷின்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகேவாம்மா? ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ரைட். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு. ஸோ ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம அடுத்த இதில் வந்து இதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ராப்ட் கேண்டிலிவர் செஷனில் கண்டிப்பாக நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஸோ அகைன் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியிலேருந்து எஸ்எஸ்சி ஜேஇ அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கான கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ 8190879379 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆன்லைன் ரெக்கார்டட் கோர்சஸ் அவைலபிள், டெஸ்ட் சீரியஸ், புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவாம்மா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் நம்ம வந்து we can end this session. ஓகேவா? ஸோ எனி அதர் டவுட்ஸ்மா? ஸோ ரிகார்டிங் எக்ஸாமினேஷன், ஸோ எனிதிங் ரிகார்டிங் திஸ் டாபிக் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். we'll discuss, otherwise we'll end this session. சிம்பிள் தான். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 1 hour பார்த்துருப்பீங்க இந்த செஷனையே. 1 hour படிச்சிங்க அப்படின்னா 1 hour இதை கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 கொஷின்ஸ், மினிமம் 3 கொஷின், 4.5 மார்க்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இதை வந்து ஓகேவா? ரைட். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு செஷனில் சந்திப்போம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா shear force and bending moment diagram for propped cantilever. ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ட் கேண்டிலிவர் தான் பார்ப்போம். ஸோ அடுத்த செஷனில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட்.